நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடந்துராது. நம்ம வந்து எதையுமே கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும். இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாகவும் நம்ம பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிற விஷயங்கள் மூலமாகவும் தான் நம்ம நம்பிட்டு இருப்போம். ஸோ வாழ்க்கை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, பொருட்களை வாங்குறதுக்கு ஷாப்பிங் கார்டு எடுத்துகிட்டு போவீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அந்த பொருளை வாங்கிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் நம்ம லைஃபும். ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்குள்ள பக்குவம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை ஒரு ஷாப்பிங் கார்ட்டில் எடுத்துகிட்டு வர பொருள் மாதிரி எப்படி நம்ம பார்க்கலாம், அது எப்படி வந்து நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் சைடில் புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பொதுவாக ஒரு ஷாப்பிங் எப்படி பண்ணுவோன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீட்டுக்கு என்ன பொருட்கள் தேவைன்றது ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க. அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு படிச்சுட்டு அந்தந்த பொருள் எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த செல்ஃபில் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் போட்டு வந்துடுவீங்க. வந்து பில் போட்டு கிளம்பி வந்துடுவீங்க. ஷாப்பிங் கார்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, நீங்கள் கண்ணை மூடிட்டு 4 பொருள் உள்ள எடுத்து போடுவீங்களா? இல்லை உங்களோட ஷாப்பிங் கார்ட்டில் இன்னொருத்தர் யாராவது கொண்டு பொருளை போட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போது அதில் என்ன நம்ம வாங்க போகிறோன்றது நம்ம ப்ரீ பிளான்டாக போகிறோம். சம்டைம்ஸ் நம்ம அசம்ஷனில் போவோம். அதை பற்றி நம்ம அடுத்தது பேச வரும்போது சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக போவோம், அந்த லிஸ்ட் வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ கிராம் வாங்கணும், இல்லை எவ்வளோ கிலோ வாங்கணும், என்ன வாங்கணும், இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே போகிறோம். ஸோ போகிறோம், நமக்கு தேவைன்ற பொருள் அங்கே வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிட்டு பே பண்ணிட்டு வந்துடும். இதே தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன். இதே தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நம்மளுடைய தாட்ஸ், நம்ம எமோஷன்ஸ், நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ், இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உங்களோட ஷாப்பிங் கார்ட்டில் என்ன இருக்குது. ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக இருக்கா இல்லையா, ஹெல்த்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் உங்களோட கெரியர் எப்படி வச்சுருக்கீங்க, பணம் எப்படி வச்சுருக்கீங்க, உங்களை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இது தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட ஆக்ஷன்ஸ் இதன் மூலியமாக தான் உருவாகுது. ஸோ இங்கே வந்து என் லைஃப்பில் நடக்கிறது தானாக நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், உங்களோட எமோஷன் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ இன்றைக்கி உங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் என்ன பொருட்கள் இருக்குது, எதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றது பியூர்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு வந்த விஷயம். ஸோ நீங்கள் என்ன இங்கே யோசிச்சுக்கணும் அப்படின்னா, தினசரி உங்களோட எமோஷன்ஸ் மூலியமாவோ இல்லை எண்ணங்கள் மூலியமாவோ எதை உங்கள் ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ளே வச்சுட்ருக்கீங்களோ அதை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக போகிறீங்க வாழ்க்கையில்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது விஷயம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்மளுடைய கான்ஷியஸ். இது பவர் ஆஃப் இன்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை இங்கே சூஸ் பண்ணுறோம், எனக்கு இது வேணும் அப்படின்றோம், இதை வந்து கான்ஷியஸாக தான் பண்ணுறோமா. எங்கள் வீட்டில் நீங்கள் அரிசி வந்து பயன்படுத்தி தான் மேஜராக உங்களோட ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பீங்க. இல்லை இந்த இடத்துல அதை நான் சூஸ் பண்ணல, நான் வந்து வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அங்கே போய் நின்றுட்டு உங்களுடைய ரொட்டீன் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றுறதுக்கு அங்கே அன்கான்ஷியஸாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வருவீங்க. தெரியாமல் எடுத்துகிட்டு வருவீங்களா? அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன நம்ம தேவை, நம்ம எதை அவசியம் நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுக்கு தான் அங்கே வேலை செய்வோம், அதை தான் அங்கே எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் நம்ம அப்படி இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு வேலை இருக்கணும்னு நினைக்கிறேன், இதுதான் என்னுடைய பிளானாக இருக்குது. ஆனால் அந்த டெசிஷனை மாற்றிட்டு இருப்போம், இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தள்ளி போடுவோம், அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைப்போம். ஸோ கான்ஷியஸாக நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்கிறோமா, நம்ம இன்டென்ட் கரெக்டாக இருக்கா, இது வந்து நம்ம யூனிவர்ஸ்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி வந்து வீட்டுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி அங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டீங்களோ, இல்லை நீங்கள் எதை பிளான் பண்ணிட்டு போனீங்களோ அதை போய் அங்கே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியும், அதே மாதிரி தான் வாழ்க்கையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்கிறீங்க, அதை நோக்கி தான் போகிறீங்க அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கான்ஷியஸ் உருவாக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ் டெசிஷனோ இல்லை கான்ஷியஸ் டெசிஷனோ தப்பாக எடுத்தீங்க, இல்லை ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா, தென் அகெயின் நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது. ஸோ சேம் வே நீங்கள் ஒரு ரேஷ்னலாக ஒரு அன்கான்ஷியஸாக எடுக்கிற முடிவுகள் தான் வந்து நம்ம எதிர்பார்க்கறது நடக்காமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் ஷாப்பிங்கில் அது பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. மூணாவது, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத தவிர்த்துட்டு அதை வந்து நிராகரிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது. அதாவது உங்களோட இன்டென்ஷன் இல்லாமல், உங்களோட அக்செப்டன்ஸ் இல்லாமல், உங்களுடைய தேடுதல் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் தானாக உங்களோட ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ளே வராது. நான் வந்து என்னுடைய ஷாப்பிங் கார்ட் தள்ளிட்டு போனேன், நான் பில் போட வரும்போது பார்த்தா இந்த பொருள் நான் வாங்கவே இல்லை, நான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் நான் இருக்கேன், ஒரு பிடிக்காத ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு இது எப்படி நடந்துச்சே தெரிலன்னு நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா, இங்கே வந்து நம்ம எடுக்கிற முடிவுகள் நிறைய இடங்களில் நம்ம சிந்தனையை தாண்டி நடந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியாத, உங்களால் எமோஷனலாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு மிருகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படவே இல்லை, அப்படி ஒன்று இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதை ஒரு பிக்சர்லையோ இல்லை நேராவோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி கான்ஷியஸ்குள்ளே நீங்கள் போடாத விஷயத்துக்கு என்ன எமோஷன் உருவாக்கணும் அதுக்கு தெரியாது. ஸோ அப்போது எனக்கு இப்படி நடக்குது, நான் அதனால் வருத்தப்படுறேன் இல்லை சந்தோஷப்படுறேன், நான் எமோஷனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா
அந்த டேட்டா இல்லை அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கேயோ ஃபீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ளே தானாக ஒரு பொருள் வந்து விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப தெளிவாக வேலை செய்யும். உங்கள் அக்செப்டன்ஸ் இல்லாமல், உங்கள் சிந்தனை இல்லாமல், உங்கள் தூண்டுதல் இல்லாமல் எதையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்காது. ஸோ இங்கே வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு அது எப்படி நடந்துச்சுன்னு தெரிலன்றதுக்கான ஒரு ஆர்குமெண்ட்டு இங்கே உங்கள் லைஃப்பில் நல்லது இருக்கா, இல்லை கெட்டது இருக்கா, இல்லை பிடிக்கலையா, சந்தோஷமாக இருக்கீங்களா, இது உங்களோட சாய்ஸ். நீங்கள் மேக் பண்ணது. யாரும் உங்களுடைய லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நல்லதோ கெட்டதோ எதுவுமே அடுத்தவங்களால செய்ய முடியாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ என்ன தான் நம்மலாம் கான்ஷியஸாக இருந்தாலும் சில நேரங்கள் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையே வச்சுருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு பொருளை எடுத்துட்டீங்க, தோணுது அது அவசியம் இல்லையோ, தப்பாக எடுத்துட்டோமோ, இல்லை நான் மேபி ஒரு படித்தது ஒன்றா இருக்கும், எடுத்தது வேறு பொருளாக இருக்கலாம். ஸோ தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், அப்பப்போ நம்மளுடைய அந்த ஷாப்பிங் கார்ட்டை கிளியர் பண்ணணும். எப்போ கிளியர் பண்ணணும், எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள் இருக்கிற மாதிரி தெரியுது, இதை நான் எதிர்பார்க்கல, இது எனக்கு வேண்டாம், இல்லை மேபி அந்த தேவை வந்து இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, சரி எடுத்துட்டோம், இதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற நிலை வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நிறையா வச்சுருக்கோம். அப்போது இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத சில படிப்பினைகள் நமக்கு இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்கலாம். இதை வந்து அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது த்ரூ ப்ராக்டிசஸ் பண்ண முடியும். பட் நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக சொல்லணுன்னா, வாழ்க்கை பூரா நம்ம வேலை செஞ்சு தான் என்னுடைய தேவைகளை நான் சரி செஞ்சுக்க போகிறேன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கலாம். சின்ஸ் நமக்கு அந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்கிறதுனால, லிமிட்டிங் பிலீஃப் சிஸ்டம் இருக்கிறதுனால, இல்லை வேலையே போகுதுன்னு இங்கே நின்றுவோம், இல்லை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு பயப்படுவோம். அப்போ இந்த மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக தப்பான விஷயங்களை கொண்டு வரும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்களை சேர்த்துருந்தீங்க, ரேண்டமாக கன்சியூம் பண்ணியிருந்தீங்க, இல்லை அடுத்தவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்பப்போ உங்கள் தாட் ப்ராசஸை கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்ததாக நம்ம குழப்பிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ நான் வந்து என்னோடய வாழ்க்கைக்கு நான் எடுத்துக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு. நீங்கள் போய் ஒரு ஷாப் பண்ண போகிறீங்க, இதில் அளவுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. இது என் வீட்டுக்கு எவ்வளோ தேவை, எனக்கு எவ்வளோ தேவை, இல்லை என் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவை, இதை கால்குலேட் பண்ணி தானே ஒரு பர்ச்சேஸ் போகிறீங்க. லைஃபும் அதே மாதிரி தான். இன்றைக்கி உங்களோட தேவைகள் 20,000 30,000 இருக்குது. ஆனால் என் வாழ்க்கை தேவை வந்து அடுத்த 2 வருஷத்தில் மாறப்போகுதுன்னா, அப்போது அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பை, ஆசையை, ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்குறது தப்பே கிடையாது. ஒரு வேலை இல்லைங்க, அப்படிப்பட்ட எனக்கு வாழ்க்கையெல்லாம் வேண்டாம், நான் அளவாக வாழ்ந்துக்கிறேன், உங்கள் முடிவு. நீங்கள் வாங்க போகிற அரிசி 1/2 கிலோ வாங்கணுமா, 1 கிலோ வாங்கணுமா, 30 கிலோ வாங்கணுமான்றது உங்களோட இஷ்டம். இங்கே வந்து இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், இவ்வளோ தான் எடுத்துக்க முடியும், உனக்கு இதுதான் தகுதி, உனக்கு இவ்வளோ தான் வாய்ப்புன்னு சொல்லி இங்கே எதுவுமே இல்லை. உங்கள் எண்ணம் எவ்வளோ இருக்கோ, உங்கள் எமோஷன்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுதோ, உங்கள் ஆக்ஷன் எந்த அளவுக்கு அதோட லிங்க் ஆகுதோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்க போகுது. ஸோ இது நம்மளோட பிலீஃப் சிஸ்டம். முதல்ல சொன்னால் தெரியுமா, ஒரு தப்பான நம்பிக்கை உருவாக்கி வச்சுருப்போம், அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் எப்படி வேணால் முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ ஏன் நிறைய பேர் ட்ரீம் பிக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே அளவுகோல் கிடையாது. அது இல்லாமல் உங்கள் சிந்தனை பெருசாக இருக்கும்போது மட்டும்தான் செயல்களும் பெருசாக நடக்கும். ஸோ யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்க்கு எந்த ஒரு அளவுகோலையும் இங்கே நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் படிக்காத ஒருத்தர் பெரிய பிஸ்னஸும் செய்ய முடியும், படித்த ஒருத்தர் மேபி அதை விட கம்மியாகவும் இருக்க முடியும். ஸோ இது எப்படி அறிவு சார்ந்து வருதா, இல்லை அனுபவம் சார்ந்து வருதா? ஆனால் முதல்ல அவங்க தேவையின் அளவு தான் அவங்க எவ்வளோ தூரம் போகணுன்றதை முடிவு பண்ணுது. ஸோ அப்போது உங்கள் தேவை என்ன, உங்கள் ஷாப்பிங்கில் உங்களுக்கு எவ்வளோ வேணும், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல லிமிட்டிங் பிலீஃப் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. உங்கள் இஷ்டம், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றத நம்ம சிந்தனையில் முதல்ல உருவாக்கிட்டோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது இப்போ நீங்கள் ஷாப்பிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், செக் அவுட் பண்ணி பில் பே பண்ணிட்டு வெளியே போயிடுவோம். ரியாலிட்டியில் இதுதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு என்ன வேணும், எது தேவை, எது இருந்தால் என் லைஃப் சந்தோஷமாக இருக்கும், எது என்னோடய வீட்டுக்கு அவசியம்ன்றது எல்லாம் முடிவு பண்ணி நீங்கள் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கான பொருளையும் எடுத்து நீங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் வச்சிட்டிங்க. இப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்ட்டில் தான் இங்கே பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, ஒரு பெரிய விஷயத்தை நான் அடைய போகிறேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுதி இல்லாத எண்ணங்கள், அதுக்கு தகுதி இல்லாத செயல்பாடுகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் நிறுத்தணும். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதாவது இன்றைக்கி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், இதே வாழ்க்கை, இதே ரொட்டீன், இதே என்னுடைய எண்ணம், சிந்தனை, ஆக்ஷன்லாம் வச்சுக்கிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போக முடியுமானா இல்லை. ஸோ அப்போ அந்த புது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் கடத்த முடியும். வேண்டாத பொருட்களையோ தேவையில்லாத ஒரு விஷயத்தையோ நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா நான் இதே லைஃப்பில் தங்கிடுவேன். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது, செக் அவுட் நடக்கும்போது மேக் ஷுர் நான் எடுத்த பொருள் எனக்கு தான், எனக்கு வேணும், இது எனக்கு அவசியம்ன்றதை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறமா திரும்ப பழைய மைண்ட் செட்டுக்கு போகக்கூடாது. உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை தடுக்கிற மாதிரி இருக்கிற எமோஷன்ஸ், அதாவது ஃபியராக இருக்கலாம், டவுட்ஃபுல் தாட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு வேறதை முடிவு பண்ணிட்டீங்கன்றத ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எனக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிச்சிட்டேன்,
இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜில் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தகுதியான்னு தெரிலன்னு சொல்லி திரும்ப அந்த பழைய ட்ராமா, பழைய தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே நிறைய பேர் போயிடுவாங்க. செக் அவுட் அப்படின்றது, நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வெளியே வரதுன்றது ரியல் லைஃப் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த தேவையின் மேலே, உங்கள் முடிவு பண்ண விஷயங்கள் மேலே நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னாவே போதும். அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன்லாம் எப்பவுமே செகண்டரி தான். முதல்ல உங்கள் சிந்தனையால் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளேயே போகணும். கரெக்டாக எடுத்த பொருள் சரியாக இருந்தால் தான் நீங்கள் செக் அவுட்கே போகணும். அப்போது நீங்கள் என்ன வேணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜில் ரொம்ப தெளிவாக இதுதான் அப்படின்றது உறுதியாக இருக்கணும். இதனால் முடியுமா, முடியாதா, இதனுக்கு தகுதியா இல்லையான்ற சிந்தனையெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பீரியடில் ஆகாது. ஸோ இது மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுவீங்க. ஒருவேளை நீங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் கூட நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன்றனால தான் நம்ம நிறையா தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்குற விஷயங்களை தவிர்க்க சொல்கிறோம். எக்ஸாம்பிள், மீடியா பீப்புள் பற்றியெல்லாம் பேசுகிறோம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என் ஸ்டேஜில் நீங்கள் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ். இது எனக்கு வேணும், இது எனக்கு கண்டிப்பாக அவசியம்னு சொல்லி நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னாவே போதும். இப்போது யூனிவர்ஸ்ன்றது வந்து ஷாப்பிங் கார்ட், இது நீங்கள் ஈஸியாக உங்கள் பொருள் எடுத்து வச்சுக்கலாம், இந்த வாழ்க்கை இது மாதிரி தான்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இங்கே என்ன திரும்ப வந்து ஒரு சர்க்கிள் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, எகெயின் இன்றைக்கி நான் இதெல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கை ஏன் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ, நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே என்ன பொருள் வைக்கிறீங்கன்றது அந்த கடையில் பில் போடுறவங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கோங்க, எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த பில்லுக்கு பே பண்ணிட்டு வெளியே வர போகிறீங்க. ஸோ யூனிவர்ஸும் அதே மாதிரி தான். எந்த காரணத்துக்காகவும் இந்த கான்ஷியஸ் உங்கள் யூனிவர்ஸ் வந்து இது சரியா தப்பா, இது மோசமான தாட்டா, நல்ல தாட்டா, நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா, கெட்டது பண்ணுறீங்களா, இந்த செயலை ஏன் செய்கிறீங்க, இந்த எமோஷன் ஏன் கொண்டு வரீங்கலாம் யோசிக்காது. நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ, எந்த எமோஷன்ஸ்க்கு அதிகம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, அதாவது கோவமோ, துக்கமோ, பயமோ, சந்தோஷமோ, எந்த எமோஷன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் எடுத்து அசஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் எந்த எமோஷன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, எந்த கோலுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, இல்லை எந்த மனுஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு பாருங்கள். அதை சார்ந்து தான் அடுத்தவங்க வாழ்க்கை அமையும். இப்போ உங்கள் யூனிவர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் புரியாது. நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோ, என்ன வேணால் வாங்கி. ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க. உங்களோட லைஃப் நீங்கள் தான் இங்கே எல்லாமே. நான் இது எனக்கு அவங்களால் நடந்துருச்சு, இல்லை பேரண்ட்ஸால் நடந்துருச்சுலாம் சொல்ல முடியாது. ஸோ முழுக்க உங்கள் கண்ட்ரோல் இருக்கிறது அந்த ஷாப்பிங் கார்ட். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணால் அடக்கிக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சுருக்கிற விஷயங்கள் நீங்கள் அடுக்குனதான்றதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க, ஒத்துக்கோங்க, ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஸோ தட் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு தெளிவான சிந்தனை உங்களால் உருவாக்க முடியும். ரொம்ப சிம்பிளான லைஃப்பை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுறோன்னு தான் நான் சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஷாப்பிங் கார்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ரிலவன்ஸ் லைஃப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள், லைஃப் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாறும்.